வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கூட்டணி எங்கே போகிறாங்க, யார் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும்போது திடீர்னு ராமதாஸ் எங்கே போவார், தேமுதிக எங்கே போகும், ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம அதுக்கு ஆர்வமாக இருக்கிறனால அவங்களும் இப்போ ஐயா சும்மா இருக்க வரா. இப்போ கடைசியாக ஐயாவும் என்டிஏல இருக்கக்கூடிய ஒருவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னங்க திமுக கூட்டணிக்கு போகிறோன்னாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு. சரி, திமுக கூட்டணிக்கு போகாமல் இருந்தால் என்னங்க சிக்கல் அப்படின்னா, திமுக கூட்டணி தான் நினச்சாங்க. இப்போ ஜிகே மணி, அருள்லாம் திமுக கூட்டணிக்கு போகணுங்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதை பற்றி பேசுவோம். ஓபிஎஸ் அரசியலுடைய துறவரம் வந்துட்டார் நம்ம சொன்னோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக டிடிவி தினகரன் இப்போ பேசின பேச்சு, தனக்காக அந்த கட்சி எவ்வளோ பண்ணியிருக்குது அதிமுக, இவருக்காக, யாருக்காக, ஓபிஎஸ்க்காக. அதனால் கட்சிக்காக ஓபிஎஸ்சில் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன, அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். கரெக்டாக ஓபிஎஸோட இணைந்து பணியாற்றுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கரெக்டாக போயிட்டார் பாருங்கள் டிடிவி. அதான் புச்சால்தனம். அரசியலில் சாதுரியம் ரொம்ப முக்கியம். அது டிடிவி சரியாக பண்ணுவார். இப்போ தேர்தலில் போட்டி இல்லைன்ட்டார். அதில் என்ன காரணம்? தேர்தலில் போட்டி இன்னுமேங்க. அப்போ தானேங்க நாளைக்கு பழனிசாமி மைனாரிட்டி ஆனால் அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும். அப்புறம் இதுக்கு போட்டி இல்லைங்கிறாரு. போட்டியிட விளைவென்றால் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதான். அவர் எம்பி ஆக போகிறார், அவ்வளோதான். டெல்லி அரசியலுக்கு போவோம், ஒன்றிய அமைச்சராகலாம், இப்படி ஒரு பல எண்ணங்கள் அவருக்கு இருக்கும். இப்போ பல காய்களை நவுத்தி கொண்டு இருக்கிறார் டிடிவி. இன்னொரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரேமலாத அவர்கள் ஏறக்குறைய திமுகவுக்கு போகிறது முடியாயிடுச்சு. திமுகவில் 50% பணிகள் சூப்பராக நடக்குதான். ரொம்ப புச்சாலியாம் பிரேமலாத அவர்கள். அதாவது இப்பயே சொல்லி வச்சுருவாங்களாம், 50% பணிகள் திமுக நல்லா பண்ணுறாங்களாம். நாளைக்கு அதிமுக போனோம்னா அன்றைக்கே நான் சொன்னேங்க, திமுக 50% சரியாக பண்ணலன்ட்டு சொல்லிக்கலாம். திமுகவுக்கு போனால் திமுக நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அதாவது இவங்க உலக மகா புச்சாலியாக, மக்கள்லாம் ஏமாளிகள், அந்த ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. அவங்க பையன் அதை விட ரேஞ்சில் இருக்கார். வேறு என்ன அந்த கட்சி பற்றி நம்ம சொல்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கி கூட்டணி கணக்குகள் பலவாறு போயிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இன்றைக்கி குடியரசு தினத்திலையும் பல மூக்கள் நடந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பிட்டத்தக்க ஐயா அவர்கள் அவங்க பையன் போனதில் கோவப்பட்டுக்கிட்டு 17 சீட்டு ராஜ்யசபா கொடுத்ததை ஐயா விரும்பலை. பிஜேபி பேசும்போது ஏங்க நீங்கள் அவர்கிட்ட முதல்ல பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். இல்லைங்க, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் கொஞ்சம் பிடி கொடுக்காம பேசணுன்னா உங்கள் பையன் வந்துட்டார், பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, உங்களுக்கும் பிரதமர் மோடி உங்கள் மேலே ரொம்ப அனுசரணையாக இருக்கார் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. பிரதமர் மோடியே சொல்லியிருக்கார் ஐயா இருக்கட்டும், ஏன்னா டெல்லிக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு வன்னியர் சங்கம் ஐயா பின்னால் தான் இருக்குன்னு. கடைசி வரைக்கும் ஐயா பிடி கொடுக்காம பேசியிருக்கார். அவரை என் பையனை கூட்டணி விட்டு வெளியே இருப்பணும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு பக்கம் அன்புமணியை சமாளித்தாச்சு, உங்கள் அப்பா வருவார்ப்பான்னு சொல்லியாச்சு, அவர் ஒத்துக்கிட்டார். ஐயா ஒத்துக்க மாட்டார். இதான் இப்போ சிக்கல். ஐயா ஒத்துக்கிட்டாலும் கூட இருக்கக்கூடிய ஜிகே மணி, அருள் 2 பேரும் வேணாங்க, நம்ம திமுக கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஜிகே மணி திமுக எவ்வளோ நெருக்கங்கிறத சொல்லி தெரிய வேணாம். திமுக எப்படியும் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போயிடக்கூடாது, ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, திமுக கூட்டணியில் ஐயா ராமதாஸை சேர்க்கறதுல என்ன சிக்கல்? அங்கே தான் இல்லை, நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, ஏன் திமுக சேர்க்க மாட்டேது? ஏன்னா திரும்ப அவர்கள் சொல்லிட்டார், எங்களுடைய ஏற்கனவே இருந்த கொள்கையில் மாற்றம் இல்லை, பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அணியில் நாங்கள் போக மாட்டோம், திமுக வேணால் சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக சேர்த்துனா வெளில வருவாங்கிற ரேஞ்சில் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கார். அப்போ திரும்பவை சம்மதிக்க வைக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திமுக சீனியர்களே சில பேர் வேணாம் தலைவரே, பண்ண வேணாம், ஏற்கனவே ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் ஒன்றா இருந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஒன்றுமா நம்ம வட தமிழகத்தில் என்றைக்கு அந்த திவ்யா இளவரசி சண்டை நடந்ததோ, அந்த காதல் பிரச்சனையில் இறந்தாங்களோ, அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிகல் தான். பிசிகாவுடைய ஓட்டு வன்னியருக்கு விடுவாது, வன்னியர் ஓட்டு பிசிகா கூட இன்றைக்கும் பிரச்சனை தான். அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் போனாலும் வன்னிய மக்கள் ஓட்டு போடுவாங்களா? பிசிகா ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. பட் ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. இது இப்போ ஸ்டாலின் தயங்குறாரு, தேவையில்லாமல் இதுக்கு நம்ம நிற்கலாம், ஆனால் அங்கே போயிடக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன, என்டிஏல வரக்கூடாது, விஜய்கிட்ட போகணுங்கிறது திமுகவுடைய பிளான். ஐயா அவ்வளோ புத்தி இல்லாதவரா? அவர் ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, கடைசியாக என்டிஏ கூட்டணிக்கு முதல்ல இருந்தால் சீட்டு கொடுத்துருப்பான் சார், இப்போ 5 சீட்டுங்கிறாங்க என்டிஏல. திமுக 6 சீட்டு, 6 5. ஆனால் 6ல் நின்னா ஜெயிக்கிறது கொஞ்சம் உதயசூரியன் நினைக்கணும், அதுவும் ஒரு சிக்கல். அதை இங்கேயும் நோட்டு கிடைக்கும், அங்கேயும் நோட்டு கிடைக்கும். ஆனால் என்னென்னா இங்கேன்னா உதயசூரியன் நினைக்கணும், அது ஐயாவுக்கு உடன்பாடா? அங்கன்னா அப்படி இல்லை, மோடி இருக்கார், ஒரு மரியாதையான ஆளுன்னு கொஞ்சம் கூப்பிடுவாங்க, இதெல்லாம் இருக்குது அவருக்கு.
அப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறதா தகவல். நேற்று வரை ஐயா வந்து திமுகவை நம்பிட்டு இருந்திருக்காரு. எங்கே கோவப்படுறாங்கன்னா, திரும்ப சொல்லி ஐயா உள்ள உண்ணுமா அப்படிங்கும்போது ஐயா கோவப்படுவார்ல. நம்மளுடைய வயசு என்ன, நம்முடைய அரசியல் அனுபவம் என்ன, திரும்ப வந்து இன்னும் பிடி பிடிக்காமல் பாட்டாளி கட்சிலாம் வேணாங்கிற அளவுக்கு போயிட்டோமா நம்ம அப்படிங்கிற ஒரு அந்த வீம்பு இருக்கும்ல வயசானவர். அப்போ இன்றைக்கி என்டிஏட்ட அவர் பேச ஆரம்பித்து விட்டார். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அநேகமாக என்டிஏவும் பேச ஆரம்பிச்சிட்டான். பழனிசாமி அவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று ஒரு அதிர்ச்சி, உங்கள் பையனுக்கு எம்பி சீட்லாம் கொடுக்குறோன்னால கொடுக்கலிங்க, எம்பிலாம் யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை, எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் அவ்வளோதான், இப்போ வந்தீங்கன்னா அவ்வளோதான் சீட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஐயா தான் முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் திடீர்னு வந்து நான் வந்து தேர்தலில் போட்டியிடலை, எல்லோரும் யோசித்தாங்க ஆண்டிப்பட்டியில் தான் நான் கண்டிப்பாக நிற்பேன்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை ஏற்கனவே இன்னும் கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜு நிற்கிறதுனால அவர் ஆண்டிப்பட்டியில் நிற்கலாம். திடீர்னு என்ன டிடிவி தினகரன் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, டிடிவி தினகரன் வந்து இன்னொருத்தரை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பி இவர் அமைதியாக வெளியில் உட்காந்துருப்பாரா? அப்போ என்ன விஷயம்? இல்லைங்க, ராஜ்யசபா சீட்டு பிஜேபி இது நாள் வரை ஒரு எம்பி எலெக்ஷனில் இருந்தால் அந்த ஊர்லேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க, மற்ற ஊர்லேருந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. டிடிவி தினகரனுக்காக அந்த விதி தளர்த்தப்படுங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ரெண்டு சீட்டு கிடைக்கும் அதிமுகவுக்கு. அதில் ஒன்று யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு அவங்க கட்சியில் ஒன்று ஓடிட்டு இருக்குது. இன்னொன்று அன்புமணிக்கு கொடுப்பறதா சொல்லப்பட்டது. இப்போ அன்புமணிக்கு இல்லைங்கிறாங்க. ரெண்டையும் அதிமுக வச்சுக்கோங்கிற ரேஞ்சில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி காய் நவுத்திட்டுருக்காராம். அப்போ டிடிவி தினகரனுக்கு லைன் கிளியர், விரைவில் எம்பி ஆக போகிறார். வேறு என்ன வேணும் அவருக்கு? அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இயக்கத்தில் இருக்கணும்னா அவர் எடுத்த முடிவு ரைட்டு. இன்னொரு பக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா தேமுதிக வேணாங்கிற முடிவுக்கு பிஜேபியாக வந்துருச்சான். வேணாம், இனிமேல் அவங்க திமுகட்டே போட்டோம். என்ன யோசிக்கிறாங்கன்னா, திமுகட்ட போனால் ரொம்ப நல்லது. ஏன் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு ஒரு வெயிட்டை கொடுப்போம், நம்ம வெயிட்டை கொடுக்க என்ன பண்ணுறாங்க, தேமுதிக வந்து இப்போ தான் கோயல் பேசினார், எங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறேன்னாரு, 500 சீட்டு கொடுக்குறேன்னாரு அப்படின்னு திமுகட்ட பேரத்தை பேசலாம்ல. திமுகட்ட தேமுதிக எவ்வளோ சீட்டு வாங்கினாலும் அது அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா தேமுதிக நிற்கிற இடத்துல ஈஸியாக ஊதி தள்ளிடுவாங்க அதிமுக. அப்போ தேமுதிக போட்டுங்கிறாங்க. இன்னொரு கணக்கும் அமித்ஷா போடுவார். என்ன கணக்கு? மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கொடுக்கணும், வேல்முருகன் ஒரு சீட்டோடு நிறுத்த மாட்டார், அவருக்கு சீட்டு கொடுக்கணும், தேமுதிக வந்தால் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ திமுகவுடைய எண்ணிக்கை கம்மியாகும். அப்போ திமுகவில் ஏற்கனவே இருந்த தொகுதிகளை கம்மி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ உட்டச்சு பூசல் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக பிரேமலதா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 300 சீயை அந்த பக்கம் கொடுத்தோம்னா, திமுக காரனுக்கே கொடுத்தோம்னா இந்த பக்கம் மாற்றி ஓட்டு போடுவாங்கள்ல, வேலை செய்யாமல் இருப்பாங்க, எதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பழனிசாமி வந்துட்டார். அதனால் பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து எப்படி தப்பான முடிவு எடுத்தாரோ, கலைஞர் சொன்னார்ல, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னார் 2016. அன்னைக்கு மட்டும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் கலைஞரோட கூட்டணி வச்சுருந்தால் தமிழ்நாட்டுடைய வரலாறே மாறி இருக்கும். நல்லா யோசிப்பார். மக்கள் நல கூட்டணி ஜெயிக்காமல் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனைலாம் ஆகி, அது யார் அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனதுங்கிறது ஊருக்கே தெரியும். அரசியல் பிரச்சனை மக்கள் சும்மா பேசுகிறது என்ன, பொது வழியில் வைகோவுக்கு தாங்க ஜெயலலிதா பணம் கொடுத்து தனியாக நிற்க சொன்னாங்க. கரெக்டாக பாருங்கள், விஜயகாந்தை முடிச்சு விட்டார். ஆனால் அவர் எலெக்ஷனில் நிற்கிற பாருங்கள், ரொம்ப தெளிவு பாருங்கள், அப்பயே பேசப்பட்டது. அப்போ மக்கள் நல கூட்டணி உருவானது ஜெயலலிதாவுடைய நன்மைக்கு. ஒரு அரசியல் கட்சியை முதலமைச்சராக ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க. இது கலைஞருக்கு தெரியுது. ஐயோ தப்பு பண்ணுறாரேன்னு தெரியுது, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி முட்டு சந்தில் போய் நிறுத்தினது பிரேமலதா அவர்கள். மறுபடியும் முட்டு சந்துக்கு கொண்டு போகிற வேலையை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ அடுத்தடுத்த நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? புதிய தமிழகம் கட்சி எப்படி உள்ளே கொண்டு வரலாம். ஏற்கனவே ஜான் பாண்டியனை கொண்டு வந்தாச்சு, ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு இருக்குது. இப்போ புதிய தமிழகம் கட்சி வரலைன்னா அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால் இன்னும் சில நாட்களில் இதெல்லாம் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி ஒரு முடிவில் இருக்காங்க. நீ என்ன முடிவு? வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிச்சாகும். அப்போ எந்தெந்த தொகுதியில் நமக்கு ஸ்ட்ராங் இல்லையோ அங்கெல்லாம் அதிகப்படுத்தணும். பூத்து கமிட்டியில் இன்னும் 20 பேரை போடுறாங்க. அப்போ எவ்வளவு சீரியஸாக தேர்தல் அணுகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன அவங்க நினைக்க பலம் அப்படின்னா, எப்படியும் பிஜேபி திமுகவை ஒரு உண்டிலன்னு பண்ண போகுது, நிறைய பேர் உள்ளே இருக்க போகிறாங்க. அப்போ திமுக பலவீனம் அடையும். அப்போ பணத்தை எடுக்க முடியாமல் திமுக திண்டாடும். இப்போவே அதிமுகவில் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் பணம் போடக்கூடிய வேலையை சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனில் பணம் பெரிய அளவுக்கு போய், அதுவும் திமுக அதிமுக 2 இறங்கி பண்ணுவாங்க. இப்போ அதிமுக அமித்ஷா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் தனியாக நிற்கிறது, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடியாயிடுச்சு. விஜய் தனியாக நின்னா
திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை பிரித்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்குது. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய் தனியாக நின்னார்னா அது வந்து திமுகவுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. ஏன்னா திமுகவை திட்டுறாரு, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு சிறுபான்மை ஓட்டையும் வாங்குவார், திமுகவோட எதிர்ப்பு ஓட்டையும் வாங்கினாருன்னா அது இன்னும் அதிமுக கூட்டணிக்கு சிக்கல். மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் கூட இப்படி இல்லை. இன்னொன்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லடுக்கி பகன் திட்டம் எப்படி மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்களோ, மத்திய பிரதேசத்தில் சௌகான் ஜெயித்தாரோ, ஹரியானாவில் ஜெயித்தாங்களோ, ரேகா குப்தா டெல்லியில் ஜெயித்தாங்களோ, அப்போ 2000 ரூபா பணம். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த 2000 ரூபா எல்லாருக்கும் இலவச பயணம். இந்த இலவச பயணம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி நிலைமை தாங்குமா? வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேனே, யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இப்போவே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் பிச்சை எடுக்க வேண்டியதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. 2000 3000 கொடுத்துக்கிட்டே போகிறாங்க, எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதுக்கு பழனிசாமி சொல்கிற காரணம் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துமே இதே மாதிரி மகாராஷ்டிராவில் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டாங்க. கொடுக்க முடியல. ஒன்றிய அரசே கொடுக்க முடியாது சார். ஒன்றிய அரசு என்ன அவ்வளோ பணமாகுது, என்ன இங்கே கொடுக்க முடியும்? அது பழனிசாமி பண்ணுவார், மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஏக்கர் கணக்கில் இடம் தரேன்னு கலைஞர் சொன்னார், வாக்குறுதியை. அதாவது எதிராளி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது. இதை ஆரம்பித்து வச்சது பார்த்திங்கன்னா திமுக ஓவராக ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அதிமுக பயன்படுத்திக்கிது. வேறு பொலிட்டிக்கலாக தான் ஜெயிக்கணும்னா அதிமுக அப்படி தானே பண்ணி ஆகணும். அதனால் இதில் வந்து அதிமுகவையும் குறை சொல்ல, எந்த கட்சியும் குறை சொல்ல முடியல. மக்கள் தான் விழிப்பாகிறோம். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், திமுக இன்னும் அரண்டு போயிருக்குது. அதில் மட்டும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் அட்டாக் பிஜேபி ஆரம்பிக்க போகுது. அதனால தான் சின்ன சின்ன கட்சியை கூட விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. தேமுதிக இப்போ எதுக்கு திமுகவுக்கு இருக்கட்டும், அந்த 1% கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார்? ஓபிஎஸ்ட்டை முடிஞ்சு போச்சு. அதாவது குருமூர்த்திகிட்ட போய் அழுதார். குருமூர்த்தி தான் எல்லாத்தையும் முட்டு சந்து கொண்டு வந்துடுவார். இவரையும் முட்டு சந்து கொண்டு வந்து விட்டார். திமுகவில் போனால் என்ன ஆகும்? திமுகவே யோசிக்குதான், இவரை கூப்பிட்டா நமக்கு என்ன கெயின், எத்தனை தொகுதியில் இவரால் வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே டிடிவி தினகரன் போயிட்டார். சசிகலாமா வந்து தனியாக வேட்பாளரை போடுவாங்கலாம் செய்தி வந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னால் அதெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்போ அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கினாலோ பிஜேபி பயந்து தானே ஒதுங்கினாங்க. இப்போ அதேமாதிரி பிஜேபி பயந்து ஒதுங்கிடுவாங்க. இல்லை அமைதியாக பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இல்லைனா சொத்து கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. அதனால் சசிகலா அவர்களை எல்லாம் ஈஸியாக டீல் பண்ணிடுவாங்க. ஓபிஎஸ் திமுகவுக்கு போனாலும் அவருக்கு வேஸ்ட்டு, பிஜேபிக்கு போனாலும் வேஸ்ட்டு. பிஜேபிக்கு போனால் ஒரு மரியாதை, ரைட்டு பிஜேபியில் போனால் இருப்பா, அவ்வளோதான், அமைதியாக இருக்க வேண்டியதான். எப்போயாவது வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவருடைய ஆட்டம் முடிந்து விட்டது. ஒரு இயக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தியதோ அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து அந்த இயக்கத்துடைய சின்னத்தை முடக்கினால் வரலாறு உங்களை இப்படித்தான் நடத்தும். அதிமுக தொண்டர் எப்படி பார்ப்பாங்க? ஓபிஎஸ் எப்படி இருந்து ஓபிஎஸ் இங்கே எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா? அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒருத்தரை வச்சு சம்பாரிச்சிட்ருக்கீங்க போது அதுக்கு துரோகம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக இருக்காது. 1000 இருந்தாலும் இந்த டிடிவி வந்து நான் இதை ரெட்டலையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு கலைஞர் ஸ்டாலினோட போய் கை கோத்தாரா? 1000 இருந்தாலும் கை கோர்க்கல. இல்லை, நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாரு திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பான வார்த்தை. அதிமுக தொடர் எப்படி ஏற்றுக்குவாங்க? தொண்டர் உரிமை கழகம்னு ஒன்று வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிங்க, கூட யாருமே இல்லை. நாம் ஏற்கனவே சொன்னோம் தனியாக நிற்பாருன்னு, ரோட்டில் நிற்பார், நம்ம சொன்னோமா இல்லையா? அப்போ கூட நிறைய பேர் என்னங்க முன்னாள் முதல்வர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் ரோட்டில் நிற்பாருன்னு சொல்கிறீங்க, அவரோட வயசு என்ன, மரியாதை என்ன? எல்லாம் இருக்கட்டும், வயசு மரியாதையெல்லாம் அரசியல் இருக்கா? இன்றைக்கி மோடி இருக்கார், மோடியோடைய குரு வந்து அத்வானி வீட்டில் குறைச்சிட்டு மோடி தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். துரோகம் தான் அரசியல் சார். துரோகம் பண்ண தெரில, தன்னை யார் ஒழிப்பான்னு தெரியல, அப்படிங்கும்போது நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்டு, அரசியலை காலாட்டிக்கிட்டே இருக்கணும். பழனிசாமி இவ்வளோ பிரச்சனையை மீறி வந்திருக்காருன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் மோடி அமித்ஷாமுக்கு பார்க்குறாங்க, அண்ணாமலை தேவையில்லாமல் பேசி சிக்கல் மூட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அண்ணாமலை தூண்டி விடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ், அந்த பக்கம் பார்த்தா செங்கோட்டையன், எவ்வளோ பிரச்சனை. 8 தோல்வி 9 தோல்வி, தொடர் தோல்வி. இதையெல்லாம் மீறி நாம் தாண்டா தலைவர்னு உட்காந்து நிற்கிறாருல்ல, அதுக்கு ஒரு விவரம் எல்லாமே பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி அதிமுக கூட்டணி வேகமாக வலுப்பெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து டிவி கேட்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் பரபரப்பாக மறுபடியும் இன்றைக்கும் டிவிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அதிமுகவை திட்டுவோம், நாளையிலேருந்து திமுகவை திட்டுவோங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ அதிமுகவை என்ன பண்ண அநேகமாக இன்றைக்கி ஒரு நாளோட முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சண்டையை. எல்லாம் திமுக மேலே தான் அட்டாக். திமுக ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா இன்னைக்கு ஒரு நாளோட டிவிக்கு முடிச்சிடுறாங்க.
இல்லைனா அதிமுக டிவிக்கு போட்டியாக இருந்தால் நமக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. யார் முந்துகிறார் யார் பிந்துகிறார் நொடிக்கு நொடி மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.